தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிரேஸ் டிவியின் சார்பாக நன்றி வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பேசக்கூடிய செய்தியின் தலைப்பு கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் என்கிற தலைப்பிலே வேத ஆதாரத்துடன் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஒன்று வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இங்கே பார்க்கிறோம், பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக நம்மளை இயேசு தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ பரம அழைப்பிற்கு நாம் செல்ல வேண்டுமேயானால் நாம் உலகத்தை கவனிக்கவோ உலகத்தில் உள்ளவர்களை கவனிக்கவோ அல்ல, நாம் கவனிக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் அருள்நாதர் இயேசு. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள், இவர் பிரதான அப்போஸ்தலனாக இருக்கிறார். அப்ப நாம் எந்த விஷயத்திலே நாம் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும்? முதலாவதாக பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் அன்புள்ளவராக இருந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதற்கு ஆதாரமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் முதல் உதாரணம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழிகாட்டி. முதல் அவர் தான் நம்மளை நேசித்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் நேசிக்கல. இந்த வேதம் அதான் சொல்கிறது, முன்கூட்டியே முதலாவதாக இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்து பாவியாய் இருக்கிற நம்மளை, அக்கிரமம் செய்து வாழ்ந்த நம்மளை, தேவ மகிமைற்று வாழ்ந்த நம்மளை ஆண்டவர் அன்போடு நேசித்து முதலாவதாக நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதை போல நாமளும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்ப இந்த முழு வேதமே அன்புள்ளதான் இருக்கிறது. ஏனென்று சொன்னா அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே எல்லாரிடத்திலும் அவர் அன்புள்ளவராக இருந்தார். யாரையும் கடிந்து கொள்ளாதபடி, கோபத்தோடு நடந்து கொள்ளாதபடி எல்லாரையும் நேசித்து இயேசு அன்பை வெளிப்படுத்தினார். பிதா மனிதர்களை நேசித்ததினால தான் இயேசு கிறிஸ்துவை ஒரே ஒரு குமாரன் பாராதபடி அவரை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்து நம்மளை நேசித்து ஜீவனை கொடுத்து நம்மளை விலக்கரையமாக இரத்தத்தினாலே வாங்கி நம்மளை நேசித்திருக்கிறார். அப்படியானால் அந்த இயேசுவின் அன்பை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்படி மாயமற்ற அன்பாக இருக்கிறதா? கலக்கமில்லாத அன்பாக இருக்கிறதா? எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்குள் இருக்கிறதா? ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நாம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல நாம் அன்புள்ளவராய் மாறுவோம், அவரை போல தியாகமுள்ளவராய் மாறுவோம், அவரை போல எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவராய் மாறுவோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள். அப்போ பிரதான அந்த குருவுக்கு நாம் சீசராய் மாற வேண்டுமே. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒவ்வொருவரையும் எப்படி நேசித்தாரோ அதை போல நாம் நேசித்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம், நாம் தாழ்மையை பார்க்கிறோம். இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம், அவரிடத்தில் தாழ்மையை பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 100% இந்த பூமியிலே மனிதனாகவும் வாழ்ந்தார், இறை தன்மை உள்ளவராகவும் வாழ்ந்தார். அப்பேற்பட்ட மகானாக, மகா பரிசுத்தமானாக இந்த பூமியிலே பிறக்கப்பட்டு மனிதருடைய கால்களை கழுவி அவருடைய தாழ்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இயேசுவே ஒரு மனிதனுடைய கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்துவாரே. ஆனால் நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? முடிவு வரை இந்த பூமியில் இருக்கின்றவரை நாம் தாழ்மையுள்ளவர்களாக, நம் தாழ்மையை மற்றவர்கள் காணத்தக்க ரீதியிலே தாழ்மை தரித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுதான் இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அவர் ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர் முடிவு பரியந்தமும் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களே சிலுவை பரியந்தமும் அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார். அவர் தாழ்மையை தரித்தார். அவர் தாழ்மை எனக்கூடிய அவர் ரூபத்தை எடுத்தார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் அவர் அந்த தாழ்மையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாதபடி ஒரு எதிரியை போலவோ, ஒரு கோபக்காரனாகவோ, ஒரு முரட்டாட்டம் உள்ளவனாகவோ காண்பிக்காதபடி சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாட்களிலே நாம் இயேசுவை கவனித்த காரியம் என்னன்னா, முதலாவதாக பார்த்தோம், அவர் எப்படி அன்பு வைத்தாரோ, அவர் எப்படி அன்புள்ளவராய் பழகி கொண்டாரோ, யாரையும் வேண்டா வெறுப்பாய் நடந்து கொள்ளாதபடி, யாரையும் அற்பமாய் எண்ணாதபடி, எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களாய் பாவித்து அவர் கலக்கமில்லாத, மாயமில்லாத, மகா பரிசுத்தமான அன்பு வைத்தாரோ, அதே போல கிறிஸ்துவாய் வாழக்கூடிய நாம் வாழக்கூடிய தேசத்திலே, நாம் இருக்கக்கூடிய வீட்டிலே, தெருக்களிலே, நாம் பார்க்கக்கூடிய நபர்கள் மத்தியிலே நாம் உண்மையிலுமே அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டுமா? தாழ்மையுள்ளவர்களாக மாற வேண்டும். அடுத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதிலேயே யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவரிடம் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுகு கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்த போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இயேசு எப்படியெல்லாம் இந்த பூமியில வெறும் வார்த்தையால சொல்லிவிட்டு அவர் பாடம் நமக்கு எடுக்கவில்லை. அவர் கிரியையினாலே, நல்ல பண்புகளினாலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து காண்பித்து நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். அப்படியானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நாமும் எப்படி உள்ளவர்களாய் மாற வேண்டுமா? அவர் தாழ்மையை கவனித்து பார்த்து, அவர் அன்பை கவனித்து பார்த்து, அவருடைய முன்மாதிரியை கவனித்து பார்த்து நாம் நடப்பதற்காக கர்த்தர் நம்முடைய அழைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து விடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிபடுவதற்கு நோக்கம், அவர் முன்பு நம்ம மேல அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் அடிபடுவதற்கு காரணம், அவர் நொறுக்கப்படுவதற்கு காரணம், ரத்தம் சிந்துவதற்கு காரணம், நம்மளை எப்படியாவது நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கணும். ஏனென்று சொன்னால், ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமும் ஏவல் செய்த பாவத்தின் நிமித்தமும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து மீண்டுமாய் பிரிந்து கிடந்த பிதாவின் உறவையும் நம்ம உறவையும் புதுப்பித்து பரலோகத்துக்கென்று நமக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட மாதிரியை பின்தொடர்ந்து நாம் வாழ பிரயாசப்படுவோம். தாழ்மையுள்ளவர்களாய் வாழ பிரயாசப்படுவோம். அன்புள்ளவர்களாய் வாழ பிரயாசப்படுவோம். இப்படிலாம் வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மகிழ்ந்து கொள்வார். அதற்கு ஆதாரமாக இன்னொரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி உதட்டினால் அல்ல, நாம் உள்ளத்தினாலே சொல்ல வேண்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் வசனத்தை யார் கை கொள்கிறார்களோ
அவர்கள்தான் உண்மையான அன்பை இயேசுவின் மேல் செலுத்துகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு பலரும் சொல்லுவார்கள், நான் இயேசு அதிகமாக நேசிக்கிறேன், இயேசு தான் என் மூச்சு, இயேசு தான் எனக்கு உயிர், இயேசு தான் எல்லாத்துக்கும் எல்லாம்னு சொல்லுவாங்க. இது உதட்டோடு நின்று விடுகிறது. ஆனால் உண்மையான அன்பு என்பது வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்றால், அவர் வசனத்தை கை கொள்கிறவன் தான் அவனிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறான் என்று சொல்லி. அப்படியானால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இதுவரைக்கும் ஒருவேளை வசனத்தை கை கொள்ளாதபடி உண்மையான அன்பை அவர் மேல் வைக்காமல் இருப்போமையானால் நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, இந்த நிமிஷத்திலிருந்து உம்முடைய வசனத்தை கை கொள்வேன், உம்மை அன்பை மாதிரியாக வைப்பேன், உம்முடைய தாழ்மையை கவனித்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே உம்மை போல தாழ்மையுடனாய் வாழுவேன், உம்மை போல அன்புடனாய் வாழுவேன். நீர் எப்படி வசனத்தை கை கொண்டீங்களோ, நீர் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்தீங்களோ, அதே போல முடிவு பரியந்தமும் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி இன்னைக்கு நாம் அர்ப்பணிக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளில் மகிழ்வார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் அவர் வேத வசனத்தை கவனித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவோட அன்பை, அவரை கல்வாரி நேசத்தை, அவர் நமக்கு வைத்த மாதிரிகளை, அவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் கவனித்து பார்த்து இயேசு போல நாம் வாழும் பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்பது பொருள்படுகிறது. அது மாத்திரமல்ல, இனி வேறு ஒரு வசனம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அவர் சொல்லார் பாருங்க, நானும் என் பிதாவும் எப்படி ஒன்றாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் நம்புங்கள். ஒருவேளை இதை நம்ப முடியல அப்படின்னா என்னுடைய கிரியைகளை பாருங்கள், நான் செய்யக்கூடிய செயல்களை பாருங்கள். என் செயல்களை வைத்தாவது எனக்குள்ள என் பிதா வாசம் பண்ணுகிறார், அவருக்குள்ள நான் வாசம் பண்ணுங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, பிதாவும் இயேசுவும் எப்படி அன்பா இருந்தாரோ அதை போல நாம் இயேசுவை கவனித்து பார்த்து அவர் வசனத்தை கை கொண்டு அவர் அன்பை முன்மாதிரியாக வைத்து அவர் தாழ்மையை முன்மாதிரியாக வைத்து நாம் வாழ்ந்தோமையானால் நமக்குள்ள பிதாவும் வாழ்வார், குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து நம்ம இதயத்துக்குள்ள தங்குவாங்கண்ணா. எப்பேற்பட்ட ஒரு கிருபை பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு அன்பு பாருங்க. நம்ம இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரும் தங்கிட்டாங்கன்னா நம்ம தான் பாக்கியசாலி. நமக்கு ஒரு குறைவும் வராதபடி, பாவமான வாழ்க்கைகள் போகாதபடி, பரிசுத்தமான வாழ்க்கைகள் போவதற்கு அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட நன்மைகள் இந்த வாழ்க்கையில சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கேட்டுக்கொண்ட சத்தியத்தின் பிரகாரமாக உங்களை அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருந்த ஒன்றுமாய் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் யாரை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்பா தலைப்பிலே பார்த்தோம்ப்பா. இயேசுவே உம்மை நாங்கள் கவனித்து பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் அன்பை கவனித்து பார்த்திருக்கிறோம், உங்கள் தாழ்மையை கவனித்து பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதே போல நாங்களும் இந்த பூமியில் வாழ்கின்ற நாட்களிலே அன்போடு இருந்து தாழ்மையை தரித்து உண்மை வெளிப்படுத்த உடைய வசனத்தை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்படி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். நேயர்களே, மீண்டும் இயேசு கிறிஸ்து மூலம் என்னுடைய வாழ்த்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.